அம்மாவும் வித்யாவும் எங்கே போனாங்கன்னே தெரியலையே. நானும் காலேஜுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, 2 பேரையும் ஆளையும் காணோம், பேரையும் காணோம். நானும் இங்கே இருக்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இல்லை. ஆனால் அம்மா எங்கே போனாலும் நம்மகிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்களே. இப்படி எங்கே போயிருப்பாங்க 2 பேரும்? ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசாமல் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு கேட்க வேண்டியதுதான். என்ன ரிங்கு போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. அம்மாடி சத்யா, சத்யா. என்ன பின்னாடியிலேருந்து சவுண்டு கேட்குது? வீட்டுக்கு வந்துட்டாரோ? உள்ளே வாங்கப்பா. சரி, ஃபோனை கட் பண்ண வேண்டியதுதான். அவரே வந்துட்டாரே, என்னத்தை ஃபோன் அடிச்சுக்கிட்டு. அம்மாடி சத்யா, உங்கள் அம்மா எங்கே போனான்னு தெரியுமாம்மா? என்னப்பா நீங்கள், நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சா நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்ததுலேருந்தே அம்மா வீட்டில் இல்லையே. இந்த வித்யாவே ஆளக்கானா. நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்னன்னா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் தெரியாதா அம்மா எங்கே போனாங்கன்னு? ஆமாம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் காலையில் ஒன்று பேசும்போது எங்கேயாச்சும் போகிறேன்னு சொல்லிட்டுப்பா, அதனால இப்போ போயிருப்பான்னு நினச்சேன். எனக்கும் தெரிலையே. ஒருவேளை கடைக்கு எங்கேயாச்சும் போயிருப்பானா இருக்குமோ. நீ காலேஜ் விட்டு வரக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு நான் தேடி பார்த்தேன், ஆளே இல்லை. ஃபோன் அடித்தாலும் எடுக்கலை. அதான் சரி நீ வரவும் கேட்டுக்கோன்னு விட்டுட்டேன். இல்லைப்பா, என்கிட்டலாம் எதுவும் சொல்லலை. நான் உங்ககிட்ட தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சி உங்களுக்கு ஃபோன் அடித்தேன், நீங்களே எடுக்கலை. அப்புறம் நீங்களே வெளியே இருந்து கூப்பிட்டீங்களா, அதான் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஆமாம்மா, நான் இப்போ உள்ளே நுழையும் போது ஃபோன் அடிச்சதில்ல, பார்த்தேன். நம்ம தான் வீட்டுக்கு வந்துட்டோமே, பிள்ளை ஃபோன் அடிக்குதுன்னு தான் கட் பண்ணி விட்டேன். அப்போ இந்த அம்மா எங்கே தான் போயிருப்பாங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க, அப்பயும் இல்லை. அப்போ அவங்க 2 பேரும் எங்கே தான் போயிருப்பாங்களா இருக்கும்? தெரியலையேம்மா, பக்கத்தில் ஏதாச்சும் கடைக்கு போனால் கூட இந்நேரம் வந்திருக்கலாம். எங்கே போனான்னு தெரில. அவள் ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து வெளியே எங்கேயும் போயிருப்பாளா இருக்குமோ. எங்கே போனால் என்ன, ஃபோன் எடுத்து பேசுறதுக்கு இவளுக்கு. ஃபோன் அடித்தா கூட ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. சரி விடுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலைன்னா நான் சின்ன பொண்ணாத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறேன். சரிம்மா, அப்போ நீ உள்ளே போயிட்டு படிக்க வேண்டியது இருந்தால் படி. அவள் கொஞ்சம் நேரத்தில் வரலைன்னா பார்ப்போம். சரிப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா மத்தியானம் வீட்டுக்கு வந்து? மத்தியானம் வரலாமா? அதான் சொன்னேன்ல நீ வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன்னு. அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நேரம் கிடச்சிச்சு, சாப்பிட்டுட்டு போனேன். அதை தான் பார்த்தேன். அப்பயும் உங்கள் அம்மா இல்லையே. இப்போ வந்திருப்பான்னு நினச்சேன், இப்பயும் வரல. அவ்வளோதான், வேலையை எனக்கு முடிஞ்சிருச்சு. அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி நீ போய் படி. சரிப்பா. இந்த காமாட்சி அப்படி எங்கே போனானே தெரியலையே. இவ்வளோ நேரம்லாம் போக மாட்டேல எங்கேயும், அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கா. சரி வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்க வேண்டியதுதான். இல்லைன்னா நம்மளே போய் தேட வேண்டியது தான். அவளை பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்படி எங்கே போனான்னு தெரியலையே. போனால் இவன் மட்டும்தான் போவா. இன்றைக்கி என்ன அதிசயமாக பிள்ளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கான்னு தெரில. சரி கொஞ்சம் நேரத்தில் வரலான்னு பார்ப்போம். இல்லைன்னா போய் இவளை தேடி தெரியணும். சப்பா, இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன பிள்ளைகளோட மோசமாக பண்ணுறா. வர எங்கே போகிறோம் எங்கே வரோம் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அது இந்த தடவை புதுசாக பண்ணுறா. எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையும் காணா ஒன்றையும் காணா. ஃபோன் அடித்தா அதிகம் எடுக்க மாட்டேங்கிறா. என்னத்த செய்ய. சரி வரட்டும் பார்ப்போம். சரிம்மா மீனாட்சி, அப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. அந்த மனுஷன் வேறு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்திருப்பாரு, அதை வேற கவனிக்கலை. நான் இங்கேயே இருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரில. சரி நாங்கள் அப்போ கிளம்புறோம். சத்யாவும் வந்திருப்பா காலேஜிலேருந்து. நீ வேணா மாமாவையும் சத்யாவையும் இங்கே வர சொல்லு. ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு போகலாம்ல? ஐயையோ, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வேணா இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு போ. நான் அதுக்கப்புறமா வரேன். இப்போவே நான் எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்துட்டேன். நான் மட்டும் இங்கே இருந்துட்டு போகிறேன்னே உங்கள் மாமா அவ்வளோதான் என்னை கொன்னே விடுவார். ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு திடீர்னு அங்கே இருந்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு. சரி நான் கிளம்புறேம்மா, ரொம்ப நேரம் ஆச்சு. 2 பேரும் மாற்றி ஃபோன் வேறு போட்டிருப்பாங்க போல. நானும் அதை பார்க்காம இருந்துட்டேன், ஃபோனை ஹாலில் வச்சுட்டு. இப்போ தான் எடுத்து பார்த்தேன். வீட்டுக்கு போய் என்ன திட்ட போகிறாங்களோ தெரியல. சரி நான் கிளம்புறேன். சத்யா வேறு வந்து என்னை தேடிகிட்டே இருந்திருப்பா. போயிட்டு வரேம்மா. சரிக்கா. அப்போ வித்யாவாச்சும் இங்கே விட்டுட்டு போ. வித்யா இங்கே இருக்கட்டும், நீ மட்டும் கூட போயிட்டு வா. இல்லை இவளை மட்டும்லாம் இங்கே விட்டுட்டு போக முடியாது. அவங்க அப்பா அப்புறம் என்னை திட்டுவார். நான் போயிட்டு சொல்லிட்டு வேணா ஒரு நாள் அவளை இங்கே அனுப்பி வைக்கிறேன். சரிக்கா, அப்போ நீ போயிட்டு வா. சரி மீனாட்சி, நான் கிளம்புறேன். சரி. பெரியம்மா, இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போகலாம்ல? இல்லை நைட்டு வரைக்குமாச்சும் இருந்துட்டு போகலாம்ல? ஏன் பெரியம்மா அதுக்குள்ளே கிளம்புறீங்க? எனக்கு போர் அடிக்கும். இல்லையா, இருக்கட்டும், இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். உங்கள் பெரியப்பாடு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன்னா அதனால தான் நான் வந்து இன்னொரு நாள் வரேங்க. சரி பெரியம்மா, போயிட்டு வாங்க. சரிப்பா.
சரிப்பா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஏ வித்யா, வா கிளம்புவோம். ரொம்ப நேரம் ஆச்சு. இவளுக்கு எங்கேயாச்சும் வந்துட்டானா சரி, அப்படியே வச்ச இடம் இருந்த இடங்கிற மாதிரி இருந்துக்கிடுவா. இறங்கி வா. ஏம்மா, கொஞ்ச நேரம் என்ன அசிங்கப்படுதாமல் இருக்க மாட்டியா? எங்கே வந்தாலும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இரு. ஆமாம், இப்போ பெரிய வா கிளம்புவோம். சித்திட்ட சொல்லிட்டு கிளம்பு. சரி சித்தி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா போயிட்டு வாம்மா. ஆனால் சித்தி வீட்டில் ஒரு நாள் வந்து தங்கணும், சரியா? நாங்கள் தங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு 2 நாள் வந்து எங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்க. ஜாலியாக இருக்கும் சித்தி. ஒரு 2 நாள் வந்துடுங்க. சரிம்மா நான் வராமையா? கண்டிப்பாக வந்துடுறேன். நீ கூப்பிட்டதுக்கப்புறம் சித்தி வராமல் இருந்தால் எப்படி? கண்டிப்பாக நான் ஒரு 2 நாள் வந்து இங்கே இருக்கேன். சரி சித்தி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. டேய் அருந்தவாளே, போயிட்டு வரோம்டா. சரி வித்யாக்கா, போயிட்டு வாங்க. எப்பா அக்கான்னு கூப்பிட்றானே. சரி, போயிட்டு வரோம். சரிக்கா. அக்கா பார்த்து பத்திரமா பிள்ளையை கூட்டிகிட்டு போ. சரி நான் பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன். வித்யாவா கிளம்பலாம். எங்கள் அக்கா வந்திருக்கவும் இந்த வீடே கலகலன்னு ஆயிடுச்சுல. ஆமாம், என்னாலதான் உங்கள் அக்கா வந்தாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ என்னை திட்டுறதுலேயே இருக்க கூடியா? சரிப்பா நீ கோச்சிக்காத. சரி நீ வா, உனக்கு பிடிச்சது ஏதாச்சும் செஞ்சு தரேன். அப்போ சரி, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். வா ஏதாச்சும் எனக்கு பிடிச்சதை செஞ்சு கொடு. சரி வா, செஞ்சு தரேன். என்ன காமாட்சி, நீ எங்கே போயிருந்த? இவ்வளோ நேரம் சென்று வந்திருக்க? அதுவா, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு கடைக்கு போயிருக்கும்போது அந்த பையனை பார்த்தேன்னா, அவன் தான் ஒரே இடம் எங்கள் வீட்டுக்கு வாங்க பெரியமான்னு. அதான் போயிட்டு நானும் அவளை ரொம்ப திட்டேனா, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதான் 2 வார்த்தை அவட்ட பேசிட்டு வந்தேன். ஒரு வழியாக அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டீங்களா? சரி, சந்தோஷம்தான். ஆனால் எங்கே போனான்னு சொல்லிட்டு போன்னு ஒன்று சொல்லியிருக்கேல்ல. நான் எத்தனை தடவை ஃபோன் அடிச்சிருக்கேன், சத்யா எத்தனை தடவை ஃபோன் அடிச்சிருக்கா. ஒரு வார்த்தை இங்கே தான் போயிருக்கேன்னு சொன்னால் நாங்களும் கவலை இல்லாமல் இருப்போம்ல. அது வேற ஒன்றும் இல்லை. நான் அங்கே போயிட்டு ஹால்லே ஃபோன் வச்சுட்டு அவள் கூட போயிட்டேன். அவள் சாப்பிட்றது கூப்பிட்டாரா, அப்படியே அங்கே உள்ளே போயிட்டான். அதனால் பார்க்க முடியல. நீங்கள் ஃபோன் அடித்ததே இப்போ தான் பார்த்தேன். அதான் சரி வீட்டில் போய் பேசிக்குவோம் எதுவாக இருந்தாலும் வந்துட்டேன். எப்போ ஃபோன் அடித்தாலும் ஃபோனை கையில் வச்சு பழகு. அப்புறம் எதுக்கு நீலாம் ஃபோன் வச்சுருக்க? நீ எங்கே போன ஏது போனேன்னு தெரியாமல் நானும் அந்த பிள்ளையும் மாற்றி ஃபோன் அடிச்சிருக்கான். நீ போனதும் இல்லாமல் அந்த பிள்ளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போயிருக்க. இல்லைன்னா எங்ககிட்ட ஒரு வார்த்தை போகிறதுக்கு முன்னாடியாச்சும் சொல்லிட்டு போயிருக்கணும். அப்பயும் சொல்லலை. அப்புறம் ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறது இல்லை. கேட்டால் ஒரு காரணம். சரி இனிமேல் அப்படி நடக்காது. உடனே ரொம்ப பண்ணுவார் இவர். கொஞ்சம் விட்டோம்னா உடனே பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருப்பார். ஆமாம், ஒன்றும் பேச முடியாது உன்ட்ட. சரி போய் நல்லா ஒரு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வா. தலையெல்லாம் வலிக்குது. உன்னை காண நினச்சே தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, காப்பி வேணும்னா காப்பி வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். உடனே அதுக்கு ஒரு டைலாக்கு, உன்னை தேடி தான் எனக்கு தலைவலி வந்துருச்சுன்றேன். இப்படியெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. சரி நீ என்னமோ வச்சுக்கோ, எனக்கு போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாப்போ. ஏம்மா எங்கே போனீங்க? நானும் காலேஜ்லேருந்து வந்த பிள்ளைலேருந்து பார்க்குறேன், வீட்டில் ஆளும் இல்லை ஒன்றும் இல்லை. எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறது, ஃபோன் எடுக்க மாட்டீங்களா நீங்கள்? எப்பா இப்போ தான் உங்கள் அப்பாவை சமாளித்தேன். அதுக்குள்ளே நீயா? வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்னது சித்தி வீட்டுக்கா? சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும்னு. சித்தியை பார்த்ததுக்கே அந்த திட்டுனீங்க. நீங்கள் சித்தி வீட்டுக்கு போனீங்களாக்கோ? அட லூசு, நிஜமாகவே உங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போனேன். உன் தம்பியை, அதான் என் தங்கச்சியோட மயனை ரோட்டில் பார்த்தேன். அந்த பையன் தான் வீட்டுக்கு வந்தது ஒரே இடம் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. அதான் அங்கே போயிட்டு வந்தேன். என்னம்மா சொல்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் மழை கொட்டுன்னு கொட்டி தீக்க போது பாருங்கள். ஏன் நான் என்ன அவ்வளோ கல்லஞ்சக்காரியா? அந்த பையன் கூப்பிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் அவளை 2 தடவை பார்க்கும்போது ரொம்ப திட்டிட்டேன். அதனால தான் சரின்னு அங்கே போயிட்டு வந்தேன். கூப்பிட்டானேன்னு போயிட்டு அவட்டையும் ஒரு 2 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு வந்தேன். சரி என்கிட்ட இருந்தோம் அக்காவும் தங்கச்சியும் பேசுனீங்கன்னா சரிதான். அதெல்லாம் சரி, எதுக்கு ஃபோன் எடுக்காமல் போனீங்க? அப்பாக்கிட்டையும் சொல்லலை, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஃபோனை ஹாலில் வச்சுட்டம்மா, எடுத்து பேச முடியலை. ஏதோ நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் பேசுவாங்க 2 பேரும். போங்க, காப்பி தானே போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீயும் சுற்றி அங்கே தான் வந்து நிற்ப. அடுத்து கண்டுபிடிச்சிட்டியா? சரி போ, காப்பியும் நல்ல சூடாக ஏதாச்சும் வடை ஏதாச்சும் போட்டு எடுத்துகிட்டு வாப்போ. ஆமாம், நொடை போடுவாங்க. நொடை அதெல்லாம் போட முடியாது. காப்பி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஒழுங்காக அமைதியாக குடிச்சிட்டு வேலையை பாருப்போ. சரி என்னத்தையாச்சும் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வாமா, போமா. சரி இரு வரேன். ஆமாம், என்ன வித்தியா, வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். அங்கேருந்து நடந்து வந்தது காலெலாம் வலிக்குது. அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்.
சரி சரி, சித்தி என்ன சொன்னாங்க? சித்தி வீடு எப்படி இருக்கு பார்த்தியா? சித்தி வீடெல்லாம் சுற்றி பார்த்தியா? சித்தி வீடெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தேன். சித்தி வீடு அழகாக இருந்துச்சு தெரியுமா? சித்தி ஒரு 2 நாள் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாரத்தில். அப்படியா? அப்படி போடு, சூப்பரு. அப்போ சித்தி இங்கே 2 நாள் வந்தால் சூப்பராக இருக்குமே. இதை எப்போ சொன்னாங்க? சித்தி அம்மாவை அங்கே இருக்க சொன்னாங்க. அம்மா நீ வேணா அங்கே வந்து 2 நாள் இருன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களா, அதனால் நானும் கூப்பிட்டேன். வாங்க சித்தி ஒரு 2 நாள் எங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டு போங்க இந்த வாரத்தில். என்ன சரிம்மா கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி கிட்டோ, சித்தி இங்கே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அந்த பையன் மட்டும் நல்லா பேசுகிறானா? ஐயையோ அதையும் கேட்குற, சரியான அருந்தவாள் அது. ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கு என்கிட்ட. இங்கே நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லி வாய் விட்டுட்டு அங்கே போய் உங்கள் அம்மாட்ட நல்லா திட்டு வாங்குச்சு. அது மட்டும் இல்லாமல் அவனோட பட்ட பேரை கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன், முட்டை கண்ணனா. அப்படி தான் அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. என்னது முட்டை கண்ணனா? ஐயா எப்படி நம்ம வீட்டில் கூப்பிடுவாங்க? உடனே நீ படம் காட்டாத. ஏன் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம அம்மா நம்மளை ஏதாச்சும் ஒன்று சொல்லி கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி தான் சித்தி அவனை முட்டை கண்ணன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம் படம் கட்டினாங்க பார்த்தா முட்டை கண்ணுன்னு சொல்லி கூப்பிட்றாங்களே, அதான் எப்படி அப்படிலாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, உடனே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. வித்யா நீ உள்ளே போ, உள்ளே போய் கை கால் மூஞ்சிலையும் கழுவிட்டு வா, அம்மா டீ போடவும் குடிக்கலாம். சரிப்பா, நான் போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நான் போய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். சரி சரி போ. அப்போ சரிப்பா, நானும் ரூமுக்கு போகிறேன். போய் படிக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, நான் போய் அங்கே படிக்கிறேன். அம்மா காஃபி கொண்டு வந்தாங்கன்னா அங்கே கொண்டு வர சொல்லுங்கள் ரூமுக்கு. சரிம்மா நீ போ, அவன் வந்தானா நான் உள்ளே வந்து கொடுக்க சொல்கிறேன். சரி அப்போ நான் உள்ளே போகிறேன். என்கிட்ட ஒரு வழியாக அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி அதான் 2 நாள் அவள் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருக்கால, வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்குவோம்.